திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணத்தில் இன்னைக்கு 57ஆவதா வலை வீசுகை பற்றி பார்க்கலாமா? ஒரு நாள் ஏகாந்தமாக இருந்த நிலையில் வேதத்தின் உட்பொருளை மிகவும் ரகசியமான முறையில் மீனாட்சி அம்மைக்கு சோமசுந்தர பெருமான் உபதேசம் செஞ்சார். சிவபெருமான் உபதேசம் செய்யும்போது மீனாட்சி என்னை என்ன காரணத்தினாலோ தெரியல மன ஒருநிலைப்பாட்டோட அந்த வேத உபதேசத்தை அன்னை கேட்கல. மீனாட்சி அன்னையோடைய அலட்சிய போக்க பார்த்த சோமசுந்தர பெருமான், தேவி, நான் சொன்ன அந்த வேதத்தின் உட்பொருளை நீ ஒரு மனதாக கேட்காம அலட்சியமாக இருந்ததுனால வேத விழுப்பொருளை விருப்பமில்லாமல் கேட்ட. நீ செஞ்சது ரொம்ப பெரிய குற்றம். அதனால் எத்தகைய தர்மமோ விரதமோ இருக்காத மீன் பிடித்து வாழும் வலைஞர் குலத்து மகளாக தோன்ற கடவாய் அப்படின்னு ஆணையிட்டருளினார். இது கேட்ட அன்னை உமையவள் ரொம்ப பயந்துக்கிட்டு, சுவாமி, அடியவளாகிய என்னால் உங்களை பிரிஞ்சு வாழ முடியாது அப்படின்னு சொல்லி பணிவோ கேட்குறாங்க. அப்புறம் சிவபெருமான் தேவியின் துயரத்தை பார்த்துட்டு, தேவி, கடற்கரை சோலையில் வாழும் மீனவர் மன்னனின் மகளாக நீ பிறந்து வளர்ந்து வருவாய். உரிய காலத்தில் நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அருள் செய்கிறாங்க. அதனால் அன்னையும் மனசில் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிவபெருமான்கிட்ட விடை பெற்றுட்டு போயிடுறாங்க. இந்த நிகழ்ச்சி விநாயகர் பெருமானுக்கும் முருகருக்கும் தெரிய வருது. உடனே அவங்க தந்தையாகிய சிவபெருமான் முன்னாடி வந்தாங்க. அங்கே இருந்த அந்த வேதச்சுவடியை பார்த்துட்டு, இதனால தானே நம்ம தாய்க்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னு கோவத்தில் அந்த வேதச்சுவடியை எடுத்து கடலில் வீசி எறிஞ்சிட்டாரு விநாயகர். முருகர் என்ன பண்ணுறாரு? அவர் பங்குக்கு சிவபெருமான் கையில் இருந்த சிவஞான போதச்சுவடியை பிடுங்கி கடலில் வீசி எறிஞ்சிட்டாரு. உடனே சிவபெருமானுக்கு கோவம் வந்துடுச்சு. இந்த 2 பிள்ளைங்களையும் உள்ளே விட்டது நந்தி தேவர் தானே. நான் இருக்கிற நிலை தெரியாமல் அந்த 2 குழந்தைங்களையும் உள்ளே விட்டதுனால தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு நந்தி தேவர் மேலே கோவப்பட்டு, நந்தி தேவரை நீ கடலில் சுறாமீனாக பிறக்க கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. அவருடைய மூத்த பிள்ளையான விநாயகருக்கு சாபம் கொடுத்தா அது அவரையே சாரும் அப்படிங்கிறதுக்காக விநாயகருக்கு சாபம் கொடுக்காம முருகருக்கு மட்டும், முருகா, நீ வணிகர் குலத்தில் ஊமையாக பிறந்திட கடவாய் அப்படின்னு சொல்லிட்டார். சிவபெருமானின் திருவானைப்படி அன்னை உமையவள் மீனவர் மகளாக பிறந்தாங்க. நந்திகேஸ்வரர் சுறாமீனாக கடலில் புகுந்துட்டார். முருகப்பெருமான் வணிகர் தனபதியின் மகனான உருத்திர சருமனாக பிறந்தார். பாண்டிய நாட்டின் கிழக்கு கடற்கரையோரத்தில் பாக்கம் என்ற மீனவர் வாழும் கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமம் அழகான உப்பங்கழிகளாலும் உயர்ந்து வளர்ந்திருந்த தாழைகளினாலான மதுவினாலும் சூழப்பட்டிருந்தது. மீன் பிடிப்போரின் குடிசைகளும் பல அங்கே இருந்துச்சு. இந்த மீனவச்சேரியில் ஒரு பிறப்பில் தவம் செஞ்சிருந்தாலும் கொஞ்சம் பாவம் செஞ்சதுனால ஒருத்தன் பிறந்திருந்தான். மீனவர்கள் எல்லாருக்கும் அவனே அரசனாய் திகழ்ந்தான். மீனவர்கள் கடலுக்கு போய் திறமையாக மீன் பலவற்றை பல வீசி பிடிச்சிட்டு அவங்ககிட்ட தான் கொண்டு கொடுத்தாங்க. இந்த மீனவர்களுடைய அரசன் ஒரு சிறந்த சிவபக்தனாக இருந்தார். ஆனால் பல ஆண்டுகளாக அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்ததுனால ரொம்ப மனசு கஷ்டப்படுறார். ஒரு நாள் மீனவர்களின் அரசன் அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு கடலில் மீன் பிடிப்பதற்காக போகிறாங்க. இப்படி போகிற வழியில் ஒரு பனைமரத்து நிழலில் சிவபெருமானின் திருவானையின் பயனா அன்னை உமையம்மை தன் இச்சாசக்தியால் ஒரு குழந்தையாக உருவெடுத்து அழுதுட்ருக்காங்க. மீனவர்களின் அரசன் ஒரு பனைமரத்து நிழலில் அழுதுட்டு இருந்த பெண் குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த பெண் குழந்தை நாம் பெற்றெடுத்த குழந்தையோ, கடல் மகளோ, கான் மகளோ, இல்லை குழந்தையே இல்லாத எனக்கு சோமசுந்தர பெருமானே அவரோட அருளால் கொடுத்த பெண் குழந்தையாயுது அப்படின்னு நினச்சி அவருடைய பலபுஜம் துடித்திட ரொம்ப பரிவோடு அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க மனைவியிட்ட கொடுக்குறாங்க. பிறவியிலேயே கண் பார்வை இழந்தவன் பார்வை திடீரென்று பெற்றது போல மீனவர் அரசரின் மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக அந்த பெண் குழந்தை அவங்கள கையில் வாங்கி அணைச்சிக்கிட்டாங்க. இதை பார்த்த மீனவர் குலத்து மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பெண்கள் எல்லாரும் ரொம்ப குதூகலமாக கும்மி அடித்து குழுவ பாடுறாங்க. அருண் செல்வமாக கிடைத்த இந்த பெண் குழந்தைய மிகுந்த செல்வாக்கோட வளர்த்துட்டு வராங்க. தெய்வ அருள் குழந்தையும் பருவத்திற்கு ஏற்றா போல பேரழகும் அறிவும் கொண்டு சிறப்பாக வளர்ந்துட்டு வருது. சிவபெருமானின் திருவானைப்படி நந்திதேவர் கடலில் சுறாமீனாக இருந்தார்.
அப்ப விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் கடலில் வீசி எறிந்த சுவடிகளை எடுத்து அவரோட தலைமையில அப்படியே சுமந்துக்கிட்டு எப்பவுமே சிவபெருமானின் திருவடியே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காரு சுறாமீன் வடிவில் இருக்க நந்திதேவர். கடலில் குறுக்கும் நெடுக்குமாக அலைந்து நீந்தி திருந்திட்டு இருந்த அந்த சுறாமீன் மிகுந்த துன்பங்களை கொடுத்துட்டு இருந்தது. கடல் நீரை கலக்கியது. தோணி, படகு, கோங்கு என அனைத்தையும் அந்த சுறாமீன் முட்டி மோதி கவிழ்த்தது. தன்னை எதிர்த்திட்ட பிற சுறாமீன்கள் அனைத்தையும் தம் கொம்பினால் குத்தி வீசி எறிந்தது. இந்த கொடிய குணம் கொண்ட சுறாமீன் கடலில் எப்போது தோன்றும், எப்படியெல்லாம் கஷ்டம் கொடுக்குன்னு அறியாத அந்த மீனவர்குலத்து மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த சுறாமீன் தர கஷ்டங்களை பொறுக்க முடியாத மீனவர்குலத்து அரசன் ஒரு முறை இனத்தவர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அந்த மீனை பிடிக்க அந்த மீன் மீது வலையை வீசினாங்க. பல பெரிய படகுகளையும் தோணிகளையும் கவிழ்த்தும் உடைத்தும் எரிந்த அந்த கொடிய சுறாமீன் தன் மீது வீசப்பட்ட வலையில் சிக்காம போக்கு கட்டிட்டு ஓடி போயிடுச்சு. இங்கும் அங்குமாக தோன்றிய அந்த சுறாமீன் தான் வீசி வலையில் சிக்காம அலகழிப்பதை பார்த்த மீனவர்கள் ரொம்ப கஷ்டமும் துன்பமும் படுறாங்க. எவ்வளவோ முயற்சித்து அந்த மீனை பிடிக்கவே முடியாம ஏமாந்து போயிடுறாங்க. இனி இந்த கொடிய மீனை யார் தான் பிடிப்பாங்களோ அப்படின்னு ஏங்கி மனம் உடைஞ்சு கரைக்கு அவங்க இனத்தாரோட திரும்பி வந்துடுறாங்க. கரைக்கு வந்த மீனவர் அரசன் அங்க கூடி இருந்தவரை பார்த்து, கடல்ல பெரும் துன்பத்தை நமக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா இந்த கொடிய சுறா மீனை எவன் ஒருவன் பிடிக்கிறானோ அவனுக்கு தான் என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி மீனவர்களின் அரசன் சொன்னதை கேட்டு பல பேர் முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் யாராலையும் அந்த சுறா மீனை பிடிக்கவே முடியல. மீனவர்களின் அரசன் நினைச்சது நடக்கிற நேரம் வந்ததுனால சிவபெருமானே ஒரு மீனவன் மாதிரி உருகொண்டு அங்கே வராரு. சிவபெருமான் பார்க்க எப்படி இருந்தாரு? தேவ மீனவர் அல்லவா, கரிய உருவம் கொண்டவராய் இருந்தார். அவரது அறையில் கச்சை இருக்க கட்டப்பட்டிருந்தது. இடையில ஓர் உடைவால் சொருகப்பட்டிருந்தது. தோளாலான மேலாடை அணிந்திருந்த அந்த தேவ மீனவன் தேன் சிந்தும் நெய்தல் மலர் கொத்தொன்னு அவர் தலையில சொருகி வச்சிருந்தாரு. சிவபெருமானின் அருளால சிவகண தலைவர்களில் ஒருவரும் சிவபெருமானுக்கு உதவியா ஒரு மீனவர் வேடம் தாங்கி வராங்க. அவருடைய தோல்ல வலைய சுமந்துக்கிட்டு முதுகுல மீன் கூட்டினை தாங்கியும் வந்துட்டு இருக்காரு. சோலை சூழ்ந்த வலைச்சேரியான பாக்கத்துக்கு சிவபெருமானாகிய தேவ மீனவரும் அவருடைய உதவியாளரும் வந்தாங்க. அந்த கிராமத்துக்கு புதுசா வந்த மீனவரை பார்த்த மீனவர்களின் தலைவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அழகிய நம்பியே, நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சிவபெருமானாகிய தேவ மீனவன் சொல்கிறாரு, மதுரையில் மீனவர்களுக்கெல்லாம் தந்தை போல இருக்கிற அரசருடைய மகன் நான். என்னால் படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் முடியும். அது மட்டும் இல்லை, நான் கடலில் என் வலையை வீசினா பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கம்பீரமாக சொல்கிறாரு. இதை கேட்ட மீனவருடைய அரசன், என்ன இது, இந்த இளைஞன் முன்னுக்கு பின் முரணால சொல்கிறான், உண்மையிலேயே இவன் மீனவர் குலத்தை வந்தானா அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம் வருது. அப்புறம் அந்த தேவ இளைஞனை பார்த்து, அப்பனே, இந்த கடலில் பெரிய சுறாமீன் ஒன்று கட்டுக்கடங்காமல் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்குது. அது வலிமையும் சீற்றமும் கொண்டிருக்கிறதுனால எங்களால் அதனை பிடிக்கவே முடியல. அதனால் நீ அந்த சுறாமீனை பிடிச்சிட்டினா என் மகளை உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டதுமே சிவபெருமானாகி அந்த தேவ மீனவன் கொஞ்சம் கூட தாமதம் செய்யாமல் ஒரு படகுல ஏறி வேகமாக கடலுக்கு போகிறார். அவர் கூட வந்தவர் தோளில் சுமந்துட்டு இருந்தாருல்ல, அந்த வலையை வாங்கி கடல்ல பெருசா விரியுமாறு வலை வீசினார். சிவபெருமானாகிய அந்த தேவ மீனவன் வீசிய அந்த வலையில சுறாமீன் வலியே சிக்கிக்கிச்சு. வலிவடங்கிய சுறாமீனை கரையில இழுத்து போட்டார் சிவபெருமானாகிய தேவ மீனவன். இதை பார்த்த மீனவர்கள் எல்லாம் அப்படியே பக்கத்துல நெருங்கி அப்படியே பேராரவம் செஞ்சு சந்தோஷப்படுறாங்க. நம்ம மீனவ குலத்து தெய்வ மகன் இவனேன்னு வியந்து போற்றி பாராட்டுறாங்க. அந்த சுறா மீனை புதுசாக வந்த அந்த இளைஞன் பிடிச்சதுனால மீனவ அரசரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பறைகள் முழங்கின. மீனவர் குலத்து பெண்கள் எல்லாம் குலவையிட மீனவர்களின் அரசன் அவருடைய மகளை சிவபெருமானாகிய அந்த தேவ மீனவனுக்கு திருமணமும் செஞ்சு கொடுத்தாரு. திருமண கோலத்தில் இருந்த அந்த தேவ மீனவ இளைஞனும் மீனவர் குலத்து அரசனுடைய மகளும் அப்படியே டக்குன்னு மறைஞ்சு போயிட்டாங்க. சோமசுந்தர பெருமானும் மீனாட்சி அம்மையாவும் காட்சி கொடுக்குறாங்க. சுறா மீனா இருந்த நந்திதேவரும் அவருடைய பழைய உருவாவே மாறிட்டாரு. இறைவனின் தரிசனம் கிடைச்சதுனால மீனவர்களோட தலைவன் நல்லறிவு பெற்று இறைவனை மனதார துதித்து வணங்கினார்.
இறைவனை பணிந்து போற்றி வணங்கிய மீனவர் குலத்து அரசனை பார்த்து, அன்பனே, பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் மனம் இறங்கி உமையவளையே உனக்கு மகளாக பிறக்கிறதுக்கு அருள் செஞ்சேன். அப்புறம் உன் மகளாகிய உமையவளை நான் திருமணமும் செஞ்சுக்கிட்டேன். இந்த பூவுலகில் குபேர சம்பத்து பெற்று பற்பல போகங்களையும் நீ அனுபவித்து அதுக்கப்புறமா சிவலோகத்துக்கு வந்து சேருவாயாக அப்படின்னு சொல்கிறார். நந்திதேவரோடையும் அடியவர் திருக்கூட்டத்தோடையும் உத்தரகோச மங்கை அப்படின்ற ஒரு திருத்தலத்துக்கு சிவபெருமான் வந்தார். உத்தரகோச மங்கையில தான் சிவபெருமான் திரும்பவும் உமையன்னை பயபக்தியோட கேட்க வேதத்தின் உட்பொருளை உமையன்னைக்கு உபதேசித்தருளினார். அப்புறம் மதுரையம்பதிக்கு அன்னை மீனாட்சியோட சோமசுந்தர பெருமானும் வந்துட்டாங்க. திருச்சிற்றம்பலம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல ஒரு லைக் போடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.